எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். இந்த காலிஃப்ளவர் மசாலா இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு எல்லாமே இது சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோகனட், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, அப்புறம் 3 சின்ன சின்ன வரமிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் குறுமிளகு பொடி, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியனை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியனும் கொத்தமல்லி தலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நாம் கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு போட போகிறேன். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நாம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி மசாலா இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா கழுவின தண்ணி மிக்சியில் இருக்குது. ஸோ அது நான் ஆட் பண்ணிடுறேன் அப்படி அதில் காலிஃப்ளவர் வேகிறதுக்கு. அப்புறம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது நல்லா மூடி ஒரு 20 மினிட்ஸு நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் வேணால் இந்த குழம்பை இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கலாம், பொரியல் மாதிரி, மசால் பொரியல் மாதிரி செய்கிறதுக்கு. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி விட்டுருக்குறேன். ஏன்னா நான் இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டான்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு.